ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நயன்தாரா இருக்காங்கல்ல, அவங்க தாங்க தற்போது அடி மேலே அடி வாங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, எதை கையில் எடுத்தாலும் பிரச்சனை. அதாவது இவங்க 9 ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அது அட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு. அது சேலே இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிஸ்னஸ், அதாவது MLM மாதிரி ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் இவங்க நார்மல் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கும் முழுசாக வந்துட்டு போட்டு போயிட்டார் ஒரு நபர். சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க நடித்த படங்கள் வரிசையாக ஃப்ளாப்பு. ஹிந்தி பக்கம் போனாங்க, அங்கேயும் ஃப்ளாப்பு. இப்படி தொடர்ந்து ஃப்ளாப்பான படங்கள் மட்டுமே நடித்து வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இவங்களுடைய மார்க்கெட் நிலவரம் ரொம்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. சம்பளத்தை குறைக்க வேண்டிய அளவுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நானும் ரவுடி தான் படத்துடைய சும்மா ஒரு 3 நிமிஷம் கிளிப்பிங்கை வந்துட்டு 3 செகண்ட் கிளிப்பிங்கை அவங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் ஆட் பண்ண காரணத்தினால அதுக்கு 10 கோடி கேட்டு நம்ம தனுஷ் அவர்கள் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதுவும் தற்போது நிலுவையில் இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்துடைய கிளிப்பிங்கும் அதில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அது சார்ந்த தயாரிப்பு நிறுவனம் மறுபடியும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எதிர்பார்த்து தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க போல். இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் பயங்கரமாக அடி வாங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நயன்தாரா. மேலும் இவங்களுடைய ப்ரொடக்ஷனும் பயங்கர லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இவங்க நடிக்கிற படங்களுமே வந்துட்டு ஒன்றும் செட் ஆகலை. பத்தாததுக்கு விக்னேஷ் சிவன் எடுக்கிற படமும் ஒன்றும் பெருசாக பருப்பு வேகலை. இப்படி எல்லா முடிவுமே தப்பாக போயிட்டுருக்கிறதுனால ரொம்பவே சோகத்தில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காங்களா நயன்தாரா. தன்னுடைய சம்பளத்தை 10 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் வரைக்கும் குறைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படியே போனால் நயன்தாரா ஒரு காலகட்டத்தில் எப்படி போவாங்க அப்படின்றத யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரே காரணம் தான், அது அவங்க விட்ட ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது என்ன இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருக்காங்க. இவங்களை யார் ஃபர்ஸ்ட் அப்படி கூப்பிட்டா, அது மட்டும் இல்லை இவங்களை யார் முதல்ல அப்படி கூப்பிட சொன்னாங்கன்றதும் பாயிண்ட் தான். அதாவது முதல்ல தர்பார் படத்தில் ரஜினி கூட நடிக்கும்பொழுது எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார் தான் போடணும்னு சொல்லி அடம்பிடிச்சதே இவங்க தான் போல. இப்போது என்னை லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட வேணான்னு சொல்லி அடக்கமாக இவங்க விட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆப்பாயிடுச்சு. இப்படி போனால் நயன்தாராவுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.